Hi, hello friends, welcome to my channel VK Studio. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ, அந்த ரிலீக்ஸ் அனிமேஷன், அதுக்கப்புறம் அந்த ஹார்ஸ் மூவிங் அந்த இது வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் வீடியோ உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு புரியும். வீடியோ டியூரேஷன் கம்மி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற அடுத்த வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு தேவையான ஆப் வந்து அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்களா, இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் நேம், ரேஷியோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அதில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே கீழே இருக்குது. நீங்கள் வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோக்கு தகுந்த மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஆடியோ, அதாவது சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால சாங்கை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா டியூரேஷன் அதிகமாக போகும், அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங் எவ்வளோ தூரமோ அதே மாதிரி அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜுக்கு எண்டிங்கில் இமேஜ் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். திருப்பி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அதாவது நான் அந்த ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீன் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாஸ்வேர்டு வந்து அந்த பேக்கேஜ் ஃபைலோட பாஸ்வேர்டு வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு குரோமோக்கி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வீடியோ எச்சா போகுது, அதனால் நான் வீடியோ எவ்வளோ தூரம் வருவோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறேன். வீடியோட எச்சா தான் இருக்கும், நான் அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க எச்சா இருந்துச்சுன்னா. கட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் குரோமோக்கி அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது க்ரீன் ஆல்ரெடி அப்படியே ரிமூவ் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 5000க்கு மேலே வைங்க, அப்படின்னா தான் அந்த ஹார்ஸை சுற்றி ஒரு க்ரீன் கலர் வந்து போகும். வச்சுட்டு அந்த ஹார்ஸ் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் இன் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வச்சுட்டு கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல மூவ் ஆகணும், எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் அந்த ஹார்ஸ் மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது ஹார்ஸ் வந்து அந்த நடக்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் அந்த ஹார்ஸ் மூவ் ஆகிறது எல்லாமே. க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி எங்கே ரிலீக்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் அதாவது தேவையான ரிலீக்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து அலைன்மெண்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட்டை மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து ஃபாண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸ் வந்து சாங் ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் இழுத்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ரிலீக்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வீடியோ ஸ்டாப் பண்ணி டபுளாக கட் பண்ணிக்கோங்க. டபுளாக கட் பண்ணிவிட்டு செகண்ட் ரிலீக்ஸ் அதாவது கட் பண்ண இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்த ரிலீக்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே டெக்ஸ்ட்டுக்கு ஒரு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை டபுள் லைன் அதாவது சர்க்கிளாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு நீங்கள் டபுள் லைன் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ரிலீக்ஸ் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிரும். இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால 2 ரிலீக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ரிலீக்ஸ் ஆட் பண்ணால் டியூரேஷன் அதிகமாக போகிறதுனால அவ்வளோதான். இப்போ வந்து இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து கீழே அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது ரிலீக்ஸுக்கான ப்ரெசென்ட் லிங்க். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா வேறு இது கூட நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ரிலீக்ஸ் எஃபெக்ட் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த ரிலீக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அது ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எடிட் பண்ண எல்லா ரிலீக்ஸுக்குமே இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்த ரிலீக்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்கும், அது அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.